A very happy evening, friends. போன செஷன்ல 9th இங்கிலீஷ் என்ன பண்ணியிருந்தோம்? ப்ரெப்போசிஷன்ஸ் பார்த்தோம். ப்ரெப்போசிஷன் ஆஃப் டைம், ப்ரெப்போசிஷன்ஸ் ஆஃப் பிளேஸ். கரெக்டா? அது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ப்ரெப்போசிஷன் ஆஃப் மூவ்மெண்ட் அண்ட் prepositional verbs. So before that, we will have small motivational quote for the day. All of us do not have equal talent, but all of us have an equal opportunity to develop our talents. A famous saying by Sir Abdul Kalam, APJ Abdul Kalam. So what he says, நம்ம எல்லாருக்குமே ஒரே மாதிரியான திறன் இருக்கிறது கிடையாது. ஆனா நம்ம எல்லாருக்குமே வாய்ப்புகள்ங்கிறது கொடுக்கப்படுறது இல்லையா? இந்த வாய்ப்புங்கிறது நமக்கு கொடுக்காம இல்லை. We are given opportunities. Are we making utilize are we using it? நம்ம அந்த வாய்ப்புகள், நமக்கு வர வாய்ப்புகளை நம்ம பயன்படுத்திக்கிறோமா? இப்ப என்கிட்ட இருக்கிற ஒரு திறன் உங்கள்கிட்ட இருக்காது. அதுக்காக நான் ஏதாவது ஒரு எஃபர்ட் போட்டு பார்க்கலாம். I can put efforts and ensure that is there any possibility of acquiring the talent. அந்த டேலண்ட் என்னாலையும் பெற முடியுமான்னு பார்க்கலாம். நான் எதுவுமே முயற்சி பண்ணாம எனக்கு இது வராது, எனக்கு தெரியாது அப்படி சொல்ல முடியாது இல்லையா? அப்படின்னா நம்ம பிளேம் பண்ண முடியாது. எனக்கு இது கிடைக்கல, எனக்கு கிடைக்கல பாத்தியா, எனக்கு மட்டும் கடவுள் கொடுக்கல அப்படிலாம் சொல்ல முடியாது. Because we are not utilizing the opportunity that we are getting to develop our talents. So we are of equal talents. எல்லாருக்குமே கடவுள் ஒரு திறன் கொடுத்திருக்காரு. அதை நம்ம எப்படி பயன்படுத்திக்கிறோம், ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டியும் பயன்படுத்திக்கிறோமா இல்லையாங்கிறதுல தான் விஷயமே இருக்கு இல்லையா? So make use of even a single opportunity that comes your way and develop your talent. நான் ரொம்ப புகழ் பெற்று இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. ஐ நீட் டு பி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செல்ஃப் கண்டென்டட். அது எனக்கு இருந்தாலே, என்ன நான் முதல்ல திருப்தியா உணர்ந்தேனாலே மற்றவங்க முன்னாடி நான் நல்லா தான் காமிக்கப்படுவேன் இல்லையா? ஸோ ஐ ஷுடன்ட் பி ப்ளீசிங் அதர்ஸ். ஐ நீட் டு பி செல்ஃப் கண்டென்டட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். I need to utilize the opportunity that comes my way and develop my talents. Okay, fine. With that good note, let me begin today's session. Class எதை பத்தினதுன்னா prepositions of movement. So what about the various prepositions of movement that we use? We use across, along, அதனுடன் சேர்ந்து. ஒரு இடத்துல இருந்து, இந்த பக்கத்து சாலையில இருந்து நான் இந்த பக்கத்துக்கு நகர்றேன் அப்படின்னா அக்ராஸ்ங்கிற வார்த்தைய நான் உபயோகிப்பேன் preposition of movement. along, அதனுடன் சேர்ந்து, I walked along the road, அதனுடன் நானும் சேர்ந்து நடந்தேன் அப்படின்னு சொல்லும்போது along. through, அதன் வழியாக. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம போறோம். There is a movement. At that point of time, we use this preposition. What are all the other prepositions of movement? Over, cross, along, through, over, to. I went to the market. நான் மார்க்கெட்டுக்கு சென்றேன். Where am I going? I am going to the market. We'll have an activity wherein lot of prepositions of movement are covered. You can understand it with the help of an example itself. Okay. நான் அவர்களை பீச்சுக்கு அழைத்து சென்றேன். நான் அவர்களுடன் பீச்சுக்கு சென்றேன்.
ஐ டுக் தெம் டேஷ் தி பீச். நான் அவங்கள அழைச்சிட்டு பீச்சுக்கு போனேன். நான் அவங்கள அழைச்சிட்டு ஐ டுக் தெம் டு தி பீச். பர்ஃபெக்ட், கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. ஹீ ரேன் டேஷ் ஹோம் டு தி ஜிம். வீட்டிலேருந்து ஜிம்முக்கு அவன் ஓடி போனான். எங்கேருந்து எங்க அவன் போனான்? வீட்டிலேருந்து ஜிம்முக்கு. தெர் இஸ் அ மூவ்மெண்ட் ஆஃப் திஸ் பர்சன் ஃப்ரம் ஹோம் டு தி ஜிம். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்றான் இல்லையா? So preposition is a word that is used before a noun or a pronoun, right? Preposition is a word that is used before a word or a pronoun, and it tells us the relationship with the other words in the sentence. மற்ற வார்த்தைகளோட என்ன உறவு இருக்குங்கிறதையும் அது நமக்கு தெரிவிக்கும். So he ran from home to the gym. He ran from, அவ்வளவுதான் நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு ஏதாவது புரியுமா? அதுக்கப்புறம் ஒரு நவுன், யார் எங்கேருந்து போறா, எங்கேருந்து அவன் வீட்ல இருந்து வேற எங்க போறான், மற்ற வார்த்தைகளும் தேவைப்படுறது இல்லையா? So other words in the sentences are also equally important. So this preposition, it helps us to establish the relationship with other words in the given sentence. அதனாலதான் அந்த preposition நம்ம அழைக்கிறோம். இந்த இடத்துல fromங்கிறது preposition of movement இருக்கு. Get dash the car. காருக்குள்ள வா, காருக்குள்ள வந்து ஏறு. Get into the car. காருக்குள்ள, it is an enclosed space. Into, ஏன் மேம்? Get in the car. Get inside the car. உள்ளுக்குள்ள வா. Inside is also right. இங்க கொடுத்திருக்கிற ஆப்ஷன் on to, into, off. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்றாங்க. Into, நான் ஒரு பாயிண்ட் ஆஃப் பிளேஸ்ல இருக்கேன். I am at this position. If at all I have to go to this position, there is a movement. இந்த இடத்துல இருந்து நான் இந்த இடத்துக்கு நகர்றேன். நகரும் பொழுதுதான், when there is a movement only, I will be using this preposition as into. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகரும் பொழுதுதான் அந்த preposition of movementா இந்த வார்த்தையான intoவை நான் உபயோகிப்பேன். ஓகேயா? So into, as you identified it rightly, is the correct option. The cat jumped dash the table. அந்த டேபிள்ல இருந்து அது வெளியில குதிச்சுதான். The cat jumped into the table, in the table, off the table. டேபிள்குள்ளேயே குதிக்கிறது. இந்த படத்தை பார்த்தா நமக்கு என்ன தோன்றுது? டேபிள்ல இருந்து வெளியில குதிக்க பாக்குது. It jumped off the table. There is a movement of the cat from table to another place. They all went dash the hill. அவங்க எல்லாருமே மலைக்கு மேல போனாங்க. They went up the hill. Jack and Jill went up the hill. இந்த சின்ன வயசுல இந்த போயமை நம்ம கேட்டிருப்போம் இல்லையா? இந்த ரைம்ஸை கேட்டிருப்போம். போயம் கூட இல்ல, இது ஒரு ரைம்ஸ். They all went up the hill. மேல ஏறி போனாங்க. They all went up the hill. We went dash the stairs. படியிலேருந்து நாங்க கீழே இறங்கி போனோம். We went down the stairs. Perfect. Amazing. கரெக்டா கண்டுபிடிக்கிறீங்க. We ran dash the sea. கடலை நோக்கி நாங்க ஓடி போனோம். We ran, அதை நோக்கி, towards, onwards, inwards. இதை நோக்கி போறோம், அதுக்குள்ள நம்ம போறோமா? இப்படியா சொல்லுவோம்? மாட்டோம். So which is the appropriate preposition of movement? Towards. இதை நோக்கி, இந்த கடலை நோக்கி நாங்க ஓடி போனோம். The train passed dash the tunnel. அந்த டனல் வழியாக அந்த ட்ரெயின் கடந்து சென்றது. The train passed in the tunnel, to the tunnel, through the tunnel. அந்த டனல் வழியாக அது சென்றது. இங்க பாருங்களேன், ஒரு நிமிஷம், அதை நான் வேணா பிக்டோரியலா காமிக்கிறேன். So that you'll be able to identify why it is a preposition of movement.
I'm drawing as a train. Don't mistake me. So now here comes a huge tunnel over here. Okay. இது வழியால தான் அது போகணும். அப்ப என்ன ஆகும்? இது உள்ளால அது போகும். It will pass through this tunnel. இது உள்ளால அது போய் இங்க வெளியில வந்துடும். கரெக்டா? It will pass like this. இது வழியாக இது உள்ளால போய் அது வெளியில வருது. நம்ம இமேஜின் பண்ணி பார்த்துக்கலாம். ட்ரெயின்ல நிறைய பயணிச்சிருக்கோம். கரெக்டா? இப்ப நிறைய இந்த குகைகள் வரும், நிறைய மலைப்பகுதிகளுக்கு நம்ம போறது இந்த டனல்லாம் வரும். அப்ப என்ன ஆகும்? இந்த ட்ரெயின் வந்து உள்ளால போகும். அந்த இடம் அப்படியே கருப்பா இருக்கும், அப்படியே ஒரு ரொம்ப இருட்டா இருக்கும். அதுக்கப்புறம் அந்த டனல் வெளியில வந்துருச்சுன்னா பளிச்சுன்னு இந்த மலைகள் காட்சிகள்லாம் நமக்கு தெரியும். ஸோ why am I using this sentence over here? இதன் வழியாக it went through, இதன் உள்ளால் சென்று அது வெளியே வந்தது. It went through the tunnel. Okay, the train went through the tunnel. So through is the appropriate preposition of movement. ஒவ்வொரு சென்டென்ஸ்லயுமே எப்படி அது ஒரு நகரம் சிச்சுவேஷனா இருக்குன்னா அந்த இடத்துல இது ஒரு ப்ரெப்போசிஷனா பயன்படுத்தப்படுதுங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியும். கரெக்டா? There is a movement, and to indicate this movement a preposition is used. So that particular preposition which is perfectly suitable, perfectly apt is through in this sentence. இந்த சென்டென்ஸ் பார்த்தோம்னா throughங்கிறது தான் பொருத்தமான preposition of movement. The ball bounced dash the wall. The ball bounced above the wall, over the wall, below the wall. செவத்துக்கு கீழே போய் விழுமா? செவத்துக்கு மேலால போய் விழும். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகரும் பொழுதுதான் நம்ம இந்த ஓவர்ங்கிற வார்த்தைய preposition of மூவ்மெண்டா உபயோகிக்கிறோம். இந்த பால் இந்த சவர் இருக்கு. This is the ball. Okay. நீங்க இங்க இருக்கீங்க. You are playing ball over here and you play and this ball it bounces over the wall. அதன் மேலால் சென்று இன்னொரு இடத்துக்கு அது போறது. It is moving from one place to another place. It passes over the wall. It's the appropriate preposition of movement. Ball. Okay. The helicopter dashed the valley over, under, above. The helicopter flew above the valley, over the valley, under the valley. மேலால் சென்றது. இந்த மலைகளை தாண்டி அந்த ஹெலிகாப்டர் பறந்தது. இது ஹெலிகாப்டர் flew over the valley. ஸோ அபவ்ங்கிறது ஒரு வர்டிக்கல் ரிலேஷன்ஷிப்க்கு நம்ம பயன்படுத்தும். நேர் முனத்துல அப்படியே இருக்குன்னா அப்போ வந்து அந்த வர்டிக்கல் ரிலேஷன்ஷிப்பா அபவ்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துவோம். அண்ட் மோர் ஸ்பெசிஃபிக்லி வி யூஸ் ஓவர் ஆஸ் ப்ரெப்போசிஷன் ஆஃப் மூவ்மெண்ட். அபவ் வந்து ப்ரிப்போசிஷன் ஆஃப் பிளேஸுக்கு நம்ம உபயோகிப்போம். ஓவருங்கிற வார்த்தை வந்து ப்ரெப்போசிஷன் ஆஃப் மூவ்மெண்ட்ல நம்ம உபயோகிப்போம். ஓகேயா? ஸோ when there is exact vertical relationship, you can't say over as vertical relationship. ஏன்னா அது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகரும் இல்லையா? பேஸ் ஸ்டில்லா இருக்குமா? இப்போ பந்து வந்து பவுன்ஸ் ஆகி போகுதுன்னா பவுன்ஸ் ஆகி ஒரே இடத்துல இருக்குமா என்ன? அது நகர்ந்து வேற இடத்துக்கு போயிடும் இல்லையா? இட் மூவ்ஸ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு another. There is no vertical relationship. From this side to another side, there is a movement. So that is the reason we use over.
இந்த இதை ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ வந்து நம்ம பிளேஸுக்கு உபயோகிப்போம். ஓவர்ங்கிறது தான் ப்ரிப்போசிஷன் ஆஃப் மூவ்மெண்ட்ல பயன்படுத்துவோம். வி வாக் டேஷ் த பீச். பீச்சினுடன் சேர்ந்து நாங்களும் நடந்தோம். அக்ராஸ் த பீச்னா இப்ப இந்த இடத்த தாண்டி போறது. ஐ கிராஸ் அக்ராஸ் தி ரோட். ஒரு பக்கத்து சாலையில இருந்து இன்னொரு பக்கத்து சாலை போறத நான் அக்ராஸ் உபயோகிக்கலாம். ஆனா பீச்ல நம்ம அப்படி பண்ண முடியுமா? அதனுடன் சேர்ந்து அந்த பாதையாகவே அந்த பாதையுடன் நான் சேர்ந்து நடந்தேன் அப்படின்னு உபயோகிப்போம். அப்ப எந்த வார்த்தையை உபயோகிப்போம்? அலாங்ங்கிற வார்த்தையை தான் பயன்படுத்துவோம். வி வாக் அலாங் தி பீச். இவங்க பீச் இந்த பக்கத்துல இருக்கு, அதோட சேர்ந்து அந்த பகுதியிலேயே அவங்க நடந்து போறாங்க. தே வாக் டேஷ் தி பார்க். அந்த பார்க்கே சுத்தி சுத்தி நடந்து வந்தாங்க. தே வாக் அரவுண்ட். தெர் இஸ் அ மூவ்மெண்ட் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு another. They walked around the park. So these are all the prepositions that we are using as prepositions of movement. Okay, fine. Prepositions of movement எந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்துறோம், அது சம்பந்த பார்த்த சில வாக்கியங்கள் ஆக்டிவிட்டியா பார்த்தோம். இப்ப prepositions of prepositional verbs. இது என்ன மேம்? prepositional verbs. prepositionனாலே it is a word used before a noun or a pronoun that indicates relationship with other words in sentence. கொஞ்ச நேரம் முன்னாடி தான் நீங்க சொன்னீங்க. அது என்ன மேம்? prepositional verb. That is a preposition accompanied along with the verb. verb உடன் சேர்ந்து வரக்கூடிய preposition நம்ம prepositional verb அப்படின்னு சொல்றோம். இதை வந்து பெட்டரா நான் உங்களுக்கு புரிய வைக்கணும்னா என்ன தெரியுமா பண்ணிருக்கேன்? ஒரு ஸ்டோரியே prepositional verbs பயன்படுத்தியே காமிச்சிருக்கேன். இன்ட்ரெஸ்டிங்லி யூல் பி லேர்னிங் இட். ஓகே, ஸோ இதுதான் prepositional verb-ஆ அப்படிங்கறத நீங்க அந்த கதையை படிச்சதுக்கு அப்புறம் நீங்களாவே புரிஞ்சுப்பீங்க. படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஒவ்வொரு prepositional verb-க்கான அர்த்தம் என்னங்கிறதையும் பார்ப்போம். ஒவ்வொரு உபயோகிக்கக்கூடிய வார்த்தையினுடைய அர்த்தத்தையும் நம்ம பார்ப்போம். முதல்ல அந்த கதையை பார்ப்போம். சரியா? ஒரு சிம்பிள் ஸ்டோரி, பெரிய கதையெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஒரு ஷார்ட் பேராகிராஃப் தான். ப்ரெபோசிஷன் வேர்ப்னா இப்போ வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க, வேர்புடன் ஒரு ப்ரெபோசிஷனும் சேர்ந்திருக்கு. ஆஃப், டு, இன்டு, இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். As I looked out the window, I saw my friends get on the bus. As I looked out the window, I saw my friend get on the bus. ஜன்னல் வழியாக வெளியே பார்க்கும்பொழுது நான் என்னுடைய ஃப்ரெண்டு பஸ்ல ஏறத நான் பார்த்தேன். சரி, ஐ கால்ட் அவுட் டு ஹர் பட் ஷீ டென்ட் ஹியர் மீ. நான் அவளை கூப்பிட்டேன், ஆனா அவளுக்கு வந்து நான் பேசுனது கேட்கல, கூப்பிட்டது கேட்கல. ஐ ரேன் ஐ ரேன் ஆஃப்டர் தி பஸ் பட் இட் வாஸ் டூ ஃபாஸ்ட். நான் பஸ் பின்னாடியே ஓடினேன், ஆனா அது ரொம்ப வேகமா போயிடுது. ஐ ரேன் ஆஃப்டர் தி பஸ் பட் இட் வாஸ் டூ ஃபாஸ்ட். ஓகே, இப்போ என் ஃப்ரெண்டை பார்த்தேனா இல்லையா? ஐ கேவ் அப் அண்ட் வென்ட் பேக் ஹோம். முடியல என்னால, பஸ்ஸோட வேகத்துக்கு என்னால ஓட முடியல, அதனால நான் விட்டுட்டேன். அதனால நான் என்னுடைய வீட்டுக்கே திருப்பி போயிட்டேன். When I came across her message on phone, I reached out to her and we caught up on old times. When I came across her message, என்னுடைய போன்ல வந்து அவளுடைய மெசேஜை பார்த்ததுக்கு அப்புறம் நான் அவளை வந்து அவளை காண்டாக்ட் பண்ண நான் முயற்சி செஞ்சேன். அதுக்கப்புறம் நாங்க எங்களுடைய கடந்த நாட்களை பத்தி நாங்க பேச ஆரம்பிச்சோம். அந்த பழைய நாட்கள் கதையெல்லாம் நாங்க பேச ஆரம்பிச்சோம். We talked about our plans for the weekend and agreed to visit museum in the coming week. We talked about our plans for the weekend. இந்த வார இறுதி நாட்கள்ல என்ன பண்ண போறோங்கிறத பேசினோம். ஓகே, இந்த வாரம் நீயும் நானும் ஆக்கியூபைடா இருக்கோம், அடுத்த வாரம் வேணா நம்ம மியூசியம்ல போய் சந்திக்கலாம், நம்ம ரெண்டு பேரும் போய் பார்க்கலாம், மியூசியம்ல நம்ம ரெண்டு பேரும் சந்திப்போம் அப்படின்னு நாங்க பேசி முடிச்சிட்டோம். இது என்ன மேம், நீங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் பேசியிருக்கீங்க, இதுல என்ன நீங்க ப்ரெபோசிஷனல் வேர்ப் சொல்ல வரீங்க? இதுல வந்து யாருக்காவது சந்தேகம் இருக்கும். நான் எப்படி ஆரம்பிச்சு இந்த கதையில as I looked out the window, I saw my friend get on the bus அப்படின்னு சொன்னேன்னா, நான் வெளியே பார்த்த பொழுது, லுக்டுங்கிறது என்ன? ஒரு verb. அவுட், வெளியே பார்த்த போது. ஸோ வேர்புடன் ஒரு ப்ரெப்போசிஷனும் சேர்ந்திருக்கு. பாத்தீங்கன்னா இந்த சென்டென்ஸ்ல இந்த ப்ரெப்போசிஷனல் வேர்பை வந்து நான் ஹைலைட் பண்ணியிருப்பேன். லுக்ட் அவுட், கெட் ஆன். ஸோ பிஃபோர் திஸ் ப்ரெப்போசிஷன் it is accompanied with a verb. See, அதுக்கு அர்த்தம் என்ன? லுக்ட் அவுட்னா
டு கேஸ் அவுட் சைடு, வெளியே வேடிக்கை பார்க்கறது. கெட் ஆன்னா அந்த வண்டியில ஏறிக்கிறது. ஐ saw my friend get on the bus. பஸ்ல ஏறிக்கிறத நான் பார்த்தேன். She boarded the vehicle. அதுதான் அந்த இடத்துல அர்த்தம். So there is a meaning. சும்மா அந்த இடத்துல ஒரு prepositional verbும் சேர்த்து உபயோகிக்கல. There is a meaning attached to it. I called out to her, but she didn't hear me. நான் அவளை கூப்பிட்டேன், ஆனா அவளுக்கு நான் பேசுனது கேட்கல. Called out. Called outங்கிறது இந்த இடத்துல ஒரு prepositional verb. அப்படின்னா டு ஷவுட் ஆர் ஸ்பீக் லவுட்லி. இதோ பாரு, நான் தான் கூப்பிடுறேன், கேக்குறதா? ஸோ இந்த மாதிரி தானே நீங்க கூப்பிடுறீங்க உங்க ஃப்ரெண்டை வந்து பார்த்துருக்கீங்க, ஆனா அவங்க கவனிக்கலைன்னா சத்தமா பேசுவீங்க இல்லையா? கால்ட் அவுட், டு ஷவுட் ஆர் ஸ்பீக் லவ்லி. ஐ ran after the bus but it was too fast. பஸ் பின்னாடியே ஓடி போனேன். ran is a verb. After the verb, the word after is used, which is a preposition. அதனாலதான் இதை வந்து prepositional verbன்னு சொல்றோம். ஆனா பஸ் வந்து ரொம்ப வேகமா போயிடுது. இந்த சென்டென்ஸ்ல வேற ஏதாவது வார்த்தைகள் பார்த்தோம்னா prepositional verb இருக்கா? இல்ல. நான் பஸ் பின்னாடியே ஓடினேன், ஆனா அது ரொம்ப வேகமா போயிடுது. ஸோ ran after வந்து prepositional verb. அதுக்கான அர்த்தம் என்ன? ரன் ஆஃப்டர் ஆர் ரேன் ஆஃப்டர். ரேன் ஆஃப்டர்ங்கிறது பாஸ்ட் டென்ஸ். ரன் ஆஃப்டர்னா பிரசன்ட்ல இருக்கு. டு சேஸ், துரத்துறது. ஒரு விஷயத்த தேடி போறது, ஒரு விஷயத்த துரத்திண்டே போறது. இந்த பொண்ணு பஸ் துரத்திண்டே போறா. ஐ கேவ் அப் அண்ட் வெண்ட் பேக் ஹோம். நான் விட்டுட்டேன், விட்டு கொடுத்துட்டேன். அது மட்டும் இல்லாம நான் வீட்டுக்கும் திரும்பி போயிட்டேன். கேவ் அப், வெண்ட் பேக். கேவ் கொடுக்கறது, மேல கொடுத்துட்டேன் அப்படின்னா நான் விட்டு கொடுத்துட்டேன், திருப்பி வீட்டுக்கு போயிட்டேன். கேவ் அப், ஸ்டாப் ட்ரைங், அதாவது முயற்சி செய்யறத நிப்பாட்டுறது. வெண்ட் பேக்னா சாரி, கம் பேக், அதாவது திருப்பி போயிடுறது. When I came across her message on phone, I reached out to her and we caught up on old times. Came across, பார்த்த பொழுது, போன்ல அவளோட மெசேஜை பார்த்த போது அவளை நான் சந்திக்க முயற்சி பண்ணேன். அது மட்டும் இல்லாம எப்ப சந்திக்கலாம், நாங்க எங்களுடைய பழைய நாட்களை பத்தி நாங்க பேச ஆரம்பிச்சோம். கேம் அக்ராஸ், டு ஃபைண்ட் ஆர் டிஸ்கவர். ரீச்ட் அவுட், டு கான்டாக்ட். எப்படி உன்னை சந்திக்கிறது, எப்படி பேசலாம் நம்ம அப்படின்னு இந்த உரையாடல். காட் அப், பிடிக்கிறது, அதாவது எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்வர்சேஷன். மியூசியம், அவங்க எங்க பிளான் பண்றாங்க, ஒரு மியூசியம் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. we talked about our plans. talk about, பேசினோம், பேசினோம் பத்தி. talked about வந்து prepositional verb. to discuss, எதை பத்தி பேசணும்? agree to visit museum in coming week. இந்த வாரம், அடுத்த வாரத்துல மியூசியம் போலாம், நாங்க 2 பேர் போலாங்கிறத நாங்க ஒத்துட்டோம். agree on, agree to come to a mutual decision. சும்மாளவுல நாங்க ஒரு விஷயத்துக்கு வந்து ஒத்துக்கிறது. agree. So with the help of a small story itself, I was able to explain prepositional verbs. That is a verb, a preposition accompanying this verb. It's called as prepositional verb. அதுதான் நம்ம prepositional verb சொல்றோம். புரிஞ்சுதா? Did everyone understand? எல்லாருக்கும் புரிஞ்சுதா? preposition of movementலாம் இதெல்லாம் உபயோகிக்கிறோம். prepositions of movementலாம் இந்த வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு இந்த கதையில என்ன? Okay. Thinking that you have understood it very well, as I had planned for this day and I had informed you before. இன்னைக்கு வந்து MCQ செஷன் இருக்கு. லேர்னிங் த கேம் இந்த பாடத்துல இருந்து கேட்கப்பட்டிருக்கு. சின்ன சிறு கேள்விகள், இந்த கிராமர் போர்ஷன் நம்ம இது வரைக்கும் என்னெல்லாம் பார்த்துருக்கோமோ அது சம்மந்த கேள்விகளும் இருக்கு. Just take 5 minutes of yours. Okay, kindly bear with me. I felt somewhat overawed with so many people around, undaunted, supported, intimidated. Overawed. என்னை சுத்தி இத்தனை பேர் இருக்கிறத பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி கூச்சமா இருந்தது.
Next question. He would talk about the nuances of batting, importance, advice, practice, changes. சிறு சிறு நுணுக்கமான விஷயங்கள் இதெல்லாம் நான் மாத்திக்கணுமோ அதை பத்திலாம் என்னுடைய அண்ணா அஜித் வந்து என்கிட்ட பேசுவான் அப்படின்னு சச்சின் சொல்லியிருப்பார் இந்த கதையில, இல்லையா? I wanted to pursue cricket seriously. Handshake, play, follow, give. Pursue. The schedule was rigorous, easy, severe, gentle, flexible. Sir would spot me in the melee and virtually drag me out. Peaceful place, theatre, harmony hall, or a confused crowd. நான் எங்கேயாவது பிராக்டிஸுக்கு போகாம இடத்துல இருந்தேன் அப்படின்னா அவர் என்ன தர தரன்னு எழுதுன்னு போவார். Because he always felt that I am good at cricket, I have to practice it. இந்த மாதிரி தெருவில் சுத்தக்கூடாது, நேரத்தை அனாவசியமா வீணாக்க கூடாதுங்கிறது என்னுடைய கோச்சான ஆச்சரியக்கருக்கு தெரிஞ்சது. He's the one who spotted his talent, right? அடுத்தது antonyms. Practice hard and see what magic can transpire. So, what is the opposite of the word transpire? I'm sorry. Reveal, emerge, result, hide. The set of questions are repeatedly asked in previous sets of exam. அநேகமா கேட்கப்பட்ட கேள்விகளை சினோனிம் ஆண்டனிமால நான் கேட்டிருப்பேன். So that it is helpful for you and helps you to prepare for upcoming exams. Seventh question. Don't waste your time playing insane games. Insane games. Crazy, wise, balanced, mental. Insane உடைய opposite. Question number 7. Besides it's A, B, C, D. And the option மட்டும் எழுதினா போதும். Then you can cross check the answers. It helped me to build up physical and mental stamina. Strength, vigor, force, weakness. Stamina. Opposite of stamina. Okay. The eighth question, we have seen synonyms and antonyms. Next two questions pertaining to the grammar portion. One is vocabulary section. So, ரெண்டு கேள்விகளுமே vocabulary portion தான். Homophone, suffix. Do you dash, we are going? Sorry, this word no is missing. Do you know? Do you know? Dash, we are going. நாங்க எங்க போறோங்கிறது உனக்கு தெரியுமா? Do you know where we are going? Which where is right word over here. இங்க எங்க போறோங்கிறது உனக்கு தெரியுமா? WHERE, WERE, WEAR, WARE. எங்க போறேங்கிறது தெரியுமா? Last question, suffix. ரொம்ப சிம்பிளா தான் இருக்கு இல்லையா கேள்விகள்லாம். She heard a strange sound, suddenly, suddenler, suddenness, suddener. So, suddenக்கு அப்புறம் பயன்படுத்தக்கூடிய suffix இது. Lia, era, ness or or. Okay, friends. I hope you have written answers for all the 10 questions.
and understood prepositions of movement, prepositional verbs for today's topic. Any doubts, please make a note of it and ask me in upcoming sessions. Right. Nandri, thank you so much, all of you. Have a great weekend ahead. நன்றி. வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.